காமராஜருக்கு பரிந்து பாஜகவினர் பேசுவது தனக்கு மிகுந்த வேதனை தருவதாக அவரது பேத்தி கமலிகா தெரிவித்துள்ளார். அண்மையில் திருச்சி சிவா காமராஜர் குறித்து பேசிய அவதூறு கருத்துக்கள் பேசுபொருளான நிலையில் கமலிகா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம். சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னும் 5 நாள் ஆயிடுச்சு இது கடந்து. ஆனால் இன்னும் அது பேசும் பொருளாக தான் இருக்குது. உள்ளபடியே சொல்லணும்னா அவங்க குடும்பத்தாரை சார்ந்து கூடுதலான மன வலியும் வேதனையும் தான் இருக்குது. ஏன்னா அவர் எப்படி வாழ்ந்தார்ன்றது எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கும்போது தெரியும். ஒரு விஷயத்துலையும் கவனமாகவும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் யாரும் ஒரு சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாகவும் இருந்தார். முழுக்க நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் மெனக்கெட்ட ஒரு பெரிய மாமனிதர் தான் நம்ம சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்து வளர்ந்தது, கேட்டு வளர்ந்து காமராஜர்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் உணர்ந்து இவ்வளவு எளிமையாக ஒரு தலைவர் இருக்க முடியுமா? ஏன்னா ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு தலைவர், திருமணமாகாதல் இங்கு இருக்கக்கூடிய தமிழக சகோதரிகள் தான் என்னுடைய குடும்பம் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம்? இல்லை, தாத்தா பார்த்தீங்கன்னா பெண்கள் படிக்கணும் அப்படின்றத யோசிப்பாங்க. பெண்கள் படிக்கணும், ஏன்னா அப்போ இருந்த காலகட்டம் கல்வி அறிவுன்றது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாம் பள்ளிக்கு வரணும்னு போது தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேருந்து, ஏன்னா எங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் கல்யாணம் முடிச்சிருவாங்க. 14-15 வயசுலலாம் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்லேயே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பொண்ணு பார்க்க யாராவது வராங்கன்னு சொல்லி கேள்வி போட்டால் கூட குச்சை வச்சு விரட்டினதும் உண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். தாத்தா அப்படிங்கிறது ஒரு எளிமையின் அடையாளம். அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவர் உறவினர்களை எல்லாரையும் அழைச்சி ஏகபோக வாழ்க்கை கூட வாழ்ந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் அந்த வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அதை கூட யாரோ ஒருத்தவங்க தான் வாடகை கொடுத்தாங்க. அவர் தவறியதுக்கப்புறம் தான் அதை டேக் ஓவர் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ வாடகை வீடு, வாடகை காரு தான். அவர் எதுவும் அவருக்காக சேர்த்ததும் இல்லை, வைத்திருந்ததும் இல்லை. சர்ச்சை எழும் பொழுது காங்கிரஸ் மட்டுமல்ல, காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமல்ல, பாஜக தலைவர்களும் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே போன்ற பல சமூகங்களை சேர்ந்தவங்களும் இந்த விஷயம் இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம் சொல்லிட்டு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இந்த விஷயத்தை எதிர்க்கும் பொழுது அதை எப்படி உணர்றீங்க கட்சி சார்பற்ற? அதாவது என்ன சொல்றது, மற்ற விஷயங்கள் குரல் கொடுக்காம இந்த விஷயத்தில் குரல் கொடுக்கறது சரியான்னு கேட்டால் நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தாத்தா அவர்கள் பசுவதைப்பு சட்டத்துக்காக டெல்லியில் பேசும்போது அப்போ அவரை அவர் தங்கியிருந்த விடுதியில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும்னு நினச்சவங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு வார்த்தைக்கே இவங்க கொந்தளிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ கொல்லணும்னு நினச்சாங்களே, அப்போ அது எப்படி சாத்தியம்? அதனால் அவங்க பேசுகிறது எரியிறதுல எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்குது.